மக்களை ஏமாத்துற மாதிரி தானே. லோன் வாங்கினது யாருன்னு மாதிரி வந்தார் இல்லையா, அதுல வந்து நீங்க சொன்னீங்கன்னா வேல்முருகனை இங்க கூட்டு வந்திருப்போம். ஏன்னா அசூரன்ஸ் அப்படின்னா ஒரு நாள் முதலமைச்சர் அவர். அன்றைக்கி எந்த சமாச்சாரமா ஒரே காத்தால மனு கொடுத்தாங்க, சாயந்தரமாக வந்து கம்பல்சரி அதே இடத்துல பட்டா போட்டு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ எவ்வளோ 407 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நீங்கள் இருந்து இப்போ உங்களையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டில் வந்து ஆதார் கார்டை கொடுக்குறேன், ரேஷன் கார்டை கொடுக்குறேன், நான் ஓட்டை புறக்கணிக்கிறேன் அப்படின்ற சொல்கிற நிலைமைக்கு தள்ளியும் போதுன்னு சொல்லி சொன்னால் இது யாரும் கேட்பார் இல்லைன்ற மாதிரி தான் ஆச்சு. அப்படிதாங்க ஆச்சுங்களா? அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேல்முருகன்கிட்ட நான் அங்கே மெட்ராஸ் போகிறேன். மெட்ராஸ் போகும்போது இது வந்து முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் இருக்குது அத்தனை பேருக்கு பஞ்சாக ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க. எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க. ஆமாம், போட்டு வச்சு தான் எடுத்துகிட்டு வாங்க. பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏமனூர் என்ற கிராமத்திற்கு இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய நேரடி பார்வையில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சரவணன், டிபிஜே பிரசாந்த் மற்றும் இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர்கள், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஏமனூர் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதனுடைய காரணம், இந்த பகுதி மக்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வந்த வீட்டு உரிமை பட்டாவை தற்பொழுது கம்ப்யூட்டரில் ஏற்றவில்லை என சொல்லி அவர்களுக்கு பட்டா நிராகரிக்கப்படுகிறது. அதன் காரணமாக இன்று நாங்கள் வருகை தந்து அவர்களை சந்தித்த போது 450க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய ஒப்புதலோடு வழங்கிய பட்டா, வட்டாட்சியர் அவர்கள் மூலம் அறிவிக்கப்பட்ட பட்டா இன்று தற்பொழுது செல்லாமல் இருக்கிறது என்பதை கண்டு அந்த பகுதி மக்கள் மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை காலங்காலமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவர்களுடைய பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த பகுதியிலே வாழ்ந்து அந்த வாழ்ந்ததுக்குண்டான அடையாளமாக சேலம் ஜில்லாவாக இருந்தபோதே அவர்கள் வீட்டுமனை பட்டா அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதுக்குண்டான ஆதாரங்களும் எங்கள் கையில் இருக்கிறது. மேலும் சொல்லப்போனால் அவர்களுக்கு பட்டா வழங்கியதோடு மட்டும் அவர்களை வைத்து விட்டார்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ தெரியவில்லை, 45 வீடுகளுக்கு மேலாக அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த அரசானது. மேலும் அவர்களுக்கு இந்த பட்டாவை வைத்து லோன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இபி மின்சாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட மறுக்கிறார்கள். வீட்டுமனை பட்டா இது போலியானது என்று சொல்லி அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு வருகை தந்திருக்கிற வீட்டினை நிராகரிக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டமும் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் நேரில் விசாரித்த போது நாம் முழுமையாக இந்த பகுதியினுடைய மக்களை அணிதிரட்டி அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வருகின்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அடிப்படை உரிமையான வாக்களிப்பதில்லை என்று சொல்லும் நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த கொடுத்த போலி பட்டா அனைத்தையும் அவர்கள் அரசிடம் ஒப்படைக்கிறோம் என்று கூறிய நிலையை பார்க்கும்போது மிகவும் வேதனை அளிக்கிறது. இதன் காரணமாக தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் பார்வையிலே பட்டு எங்களை இந்த ஊருக்கு அனுப்பியுள்ளார். மேலும் இந்த சம்பந்தப்பட்ட போலி பட்டாவானது முழுமையும் அவர்களிடத்தில் தலைவர்களிடத்தில் கொண்டு சேர்த்து முழுமையாக இதற்கு தீர்வு காணப்படும் வரை இந்த பகுதி மக்களோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் சார்பிலே களம் இறங்கி போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.